பார்லருங்கிறது நம்ம வெளியில் போகணும், டைமிங் பார்க்க முடியாது. டைலரிங் அது மாதிரி தான், சீசனுக்கு தகுந்த மாதிரி நைட்டு அந்த மாதிரி ஆரம்பிக்கிறது பெருசு கிடையாது. அதை த்ரூ அவுட் கண்டினியூ பண்ணி கொண்டுட்டு போகணும். லேடிஸாக இருந்து பண்ணுறீங்க, பியூட்டிஷியன் இது எல்லாமே இருக்கிறதுனால ஒன்றா தான் நாங்கள் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணது. பேசிக்குங்கிறது டைலரிங் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா நாலேஜோ வெளி உலகம் எதுவுமே தெரியாது. அந்த கடையை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு குக் பண்ணுறது, எங்களையும் பார்த்துக்கிறது, இப்படி எல்லா ரோலையுமே வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. என் பெயர் ரஞ்சிதா ராமகிருஷ்ணன். நான் குடமங்கலம்ங்கிற கிராமத்துலேருந்து தான் வளர்ந்தது. ஃபுல்லாகவே படித்தது எல்லாமே அந்த ஊர்லேருந்து தான். ரொம்ப இன்டீரியரான வில்லேஜ். அங்கேருந்து தான் கஷ்டப்பட்டு படித்து கொண்டு எல்லாமே வளர்ந்தது, எல்லாமே அங்கேருந்து தான் வந்தது. இப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. 2019 அப்புறம் தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது. என்ன பிஸ்னஸ் வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, டைலரிங் இன்ஸ்டியூட்டு, ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டரி மிஷின்ஸு, சேல்ஸ் அண்ட் சர்வீஸு, மிஷினரிஸ் ஃபுல்லாகவே சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பியூட்டிஷியனும் வச்சுருக்குறோம். A to Z லேடி சம்மந்தப்பட்ட அனைத்துமே நம்ம கற்றுக் கொடுக்குறது ப்ளஸ் செஞ்சு கொடுக்குறது எல்லாமே வச்சுருக்குறோம். ஓகே மேம். டைலரிங், ஆரி ஒர்க், அப்புறம் எம்ப்ராய்டரி இது எல்லாமே செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்படி வந்துச்சு? அப்போலேருந்தே பை இன்ட்ரெஸ்ட்னு இருக்கும். யாருக்காச்சும் ஏதாச்சும் பிடிச்சது, பேசிக்காக இதை தான் ஆரம்பிக்கணுங்கிறது இல்லை. ஆக்சுவலாக நான் படித்ததுங்கிறது பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, டிஎம்எல்டி, ஃபார்மசிஸ்ட்டு. ஐம் ஃபார்மசிஸ்ட்டு. ஆனால் இது இன்ட்ரெஸ்ட் அம்மா அப்பா கிட்ட ஜீன்லேருந்தே இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிக்கு இது பிடிக்கும். அதாவது சைடு தொழிலாக இதை வச்சுருக்கணுங்கிற மாதிரிக்கு ஆஃபீஸில் தான் நான் ஒர்க் பண்ணேன். ஃபஸ்ட்டு வேறு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணேன். மார்க்கெட்டிங் ஃபீல்ட்லேயும் இருந்திருக்கிறேன். டிவியில் ஒர்க் பண்ணிட்டு பேக்ரவுண்டையும் எல்லாம் அந்த வேலையும் பார்த்துட்டு இது நைட்டில் பார்ப்பேன். செலவுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டாக சும்மா ரஃப்யூஸ் அந்த மாதிரிக்கான இதில் தான் இது சும்மா விளையாட்டுத்தனமாக தான் ஆரம்பித்தது. கற்றுக்கிட்டது எல்லாமே டைலரிங் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் 1 by 1 அப்படியே ஆரி ஒர்க்கு கற்றுக்க ஆரம்பித்தது. அதுக்கப்புறமா பார்லரு, அது எல்லாமே அப்பாங்கிறது வில்லேஜுங்கிறதுனால பொண்ணுங்களை வெளியில் அனுப்பி அந்த படிக்க வைக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. நானே ஏர்ன் பண்ணிவிட்டு நானே கற்றுக்கணும். அப்படி இருக்கப்ப நான் வேலைக்கு போயிட்டு அதில் வர வருமானத்தில் படிக்க ஆரம்பித்தது. டைலரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆரி ஒர்க்கு, அப்புறமா பியூட்டி பார்லர், இப்படி 1 by 1 என்னால் ஏர்ன் பண்ணி என்னென்ன படிக்க முடியுமோ அதை ஒன்றா படித்தது. அதுக்கே டியூரேஷன் ஆகிடுச்சு 3 to 4 years. அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் ஒன்றா வச்சிருக்க டைலரிங் வைக்க ஆரம்பிச்சது. வீட்டில் சின்னதாக பிஸ்னஸ் மாதிரிக்கு வீட்டில் உள்ள இடத்துலேயே தச்சு கொடுக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுனால ஒரு இடத்துக்கு ஜாபு கண்டினியூ பண்ண முடியாது, இதையும் வைக்க முடியாது. சரி, அதுக்கப்புறம் நமக்கான ப்ரொஃபஷனாக இதை எடுத்து பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால அப்புறம் யோசிச்சதுக்கப்புறம் 2019 இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். அப்போயே டைலரிங் பேசிக்காக எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறதுனால எல்லாத்தையும் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் வைக்கணுங்கிறதுனால ஃபுல்லாக த்ரூ அவுட் இதை பற்றி மட்டும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பிஸ்னஸ் வச்சது. அதாவது டைலரிங்கு, ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டரி, மிஷின்ஸு, பியூட்டிஷியன் இது எல்லாமே ஒரு இடத்துல போய் ஹாஸ்டலில் தங்கி, திருச்சியில் தங்கி படித்து அதுக்கப்புறமா இதை ஸ்டார்ட் பண்ணோம். 2019 ஸ்டார்ட் பண்ணது. பட் பேசிக்காக அந்த 2013 வீட்டிலேருந்து சின்ன சின்னதாக வச்சு ஆரம்பிக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக வளர்ந்தது தான் இந்த தீசராசுங்கிற நிறுவனம். அது இப்போ கும்பகோணத்தில் லொக்கேட் ஆகிருக்குது. ஓகே மேம். ரஃப்யூஸா விளையாட்டுத்தனமா இந்த தொழிலை கற்றுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் நிறையவே கற்றுக்கிட்டு 2019 இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. எத்தனை வருஷமா இந்த தொழிலை செஞ்சிட்டு இருக்கீங்க? ஒரு பெண்ணா உங்களுடைய இந்த பயண அனுபவம் எப்படி இருக்கு? நியர்லி 7 years ஆயிடுச்சு இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சு. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இதில் ஃபேஸ் பண்ணியாச்சு. பிகாஸ் நான் ஆரம்பித்த டைம்ங்கிறது கொரோனா டைமிங்கு. 2019 தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 2 months கொரோனான்னு சொல்லிட்டு கடையெல்லாம் அப்போதைக்கு இன்ஸ்டியூட்டு, பார்லர் இதுதான் மெயினாக க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னது. அதனால அப்போதைக்கு ஃபுல்லாக கவர்மெண்டோட ரூல்ஸ் படி எல்லாமே க்ளோஸ் பண்ணிடணும். அதுலேருந்து அடி வாங்கி ஆரம்பிப்போம்னு சொல்லுவோம்ல, அதில் ஆரம்பித்து பிஸ்னஸே அவ்வளோதான். ஏன்னா அப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம எல்லாமே பண்ணியிருக்கிறது, லோன் போட்டு அந்த மாதிரிக்கு எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணி பண்ணியிருக்கப்ப சடனாக கொரோனாங்கிறது அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு 1.5 years ஆயிடுச்சு அந்த ரூல்ஸ் எல்லாம் கொரோனா எல்லாம் முடிஞ்சு திருப்பி பேக்கப் எடுத்து ஆரம்பிக்கிறதுக்குங்கிறது. அப்புறமா நோட்டீஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்னதாக என்னென்ன கடையை வளர்க்குறதுக்கு பண்ண முடியுமோ, பேப்பரில், நியூஸில், இதில் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்டு, சின்ன சின்ன காசை வச்சு தான். ஏன்னா அப்போதைக்குங்கிறது பெரிய இழப்பை சந்திச்சாச்சு. கடையை டோட்டலானா இன்வெஸ்ட் பண்ண பணம் எதுவுமே ஏர்னே பண்ணாமல் கடையை க்ளோஸ் பண்ணியாச்சு 2019. அதுக்கப்புறம் கொரோனா சமயங்கிறதுனால லாக்டவுன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் மேரேஜ் அப்போ தான் ஆனது, புதுசில் தான் ஆரம்பித்தது கடைங்கிறது.
அதையும் ஸ்டாப் பண்ணிட்டு கொரோனா சமயத்தில் கன்சியூம் ஆயாச்சு. அதுக்கப்புறம் பேபி, இதுக்காக கடையும் பார்க்க முடியாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணணுமேங்கிறதுனால அந்த கன்சியூம் ஆனதோடைய நோட்டீஸ் கொடுக்கறது, கடைக்கு வர்றது எல்லாமே பேக்ரவுண்டில் ஸ்டாஃப்ஸுங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. அவங்கள மட்டுமே விட்டுட்டு நான் கடைக்கே வர முடியாத சூழ்நிலையும் இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் கன்சியூம் ஆனதுனால ஏறக்கூடாது, நிறைய ஸ்ட்ரகிள்ஸு, வீட்டில் வெளியில் வரக்கூடாது, எல்லாமே இருந்துச்சு. ஸ்டாஃபுங்களை மட்டும் வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் இல்லை மூடிடுங்க, நிறைய பேர் நிறைய சொன்னாங்க. அதெல்லாம் என்னோட இன்ட்ரெஸ்ட்ல இதை ஆரம்பிச்சது. இதை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். மூடிட்டா பல பேர் கேலிகளோ கிண்டல்கள் எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் இதை ஸ்டார்ட் பண்ணது. அவங்களோட வாய்க்கு நம்ம எதுவும் தீனி ஆயிடக்கூடாது. ஆரம்பிச்சாங்க, பொண்ணு இப்படிதான் தோத்துட்டாங்க, இதே பசங்களா இருந்தா பிசினஸ் பண்ணிருப்பாங்க, எப்படியாச்சும் பண்ணிருப்பாங்க, ஏதாச்சும் வீட்டு சப்போர்ட்டோ ஏதாச்சும் ஒண்ணு இருக்கு, இதோட நிறுத்திக்கங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்தது. லாஸ் ஆனதுல இல்ல, நம்ம இதெல்லாம் நம்மள சொன்னாங்கல்ல, நம்மளால எல்லா திறமையும் இருந்துதான் ஆரம்பிச்சோம், யாரையும் நம்பி ஆரம்பிக்கல. இது எல்லாமே சுயதொழில ஓனதுல தான். இது மிஷினரிஸே எதையும் நம்பி இல்லை. நம்ம சொல்லி கொடுக்கறது, இன்ஸ்டியூட்ல சொல்லி கொடுக்கறது, ஆரி ஒர்க் செஞ்சு கொடுக்கறது எல்லாமே என்னோட கைதொழில் நம்பி தான் நான் ஆரம்பிச்சது. அதனால லாஸுங்கிறது எனக்கு பணத்துல மட்டும்தான், மைண்ட்லயோ மனசுல எதுலையுமே கிடையாது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு காலேஜோ நோட்டீஸ் கொடுக்கறது, பேப்பர்ல போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணி ஓரளவுக்கு பிஸ்னஸை பிக்கப் பண்ணி யாரெல்லாம் க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி நிக்கணுங்கிற வெறியிலே எல்லாத்தையுமே பண்ணினது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கடை வளர ஆரம்பிச்சிச்சு. அதோட சேர்த்து ஒரு விஷயமா எல்லாத்தையும் வளர்த்து இன்னும் கத்துக்கிட்டே இருக்கணும். அப்டேட்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கத்துக்கிட்டு எப்படி பீப்புள்ஸ் கஸ்டமருக்கு நம்ம சர்வீஸ் பண்ண முடியும், என்னென்ன கேட்குறாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொன்றத்தையும் முன்னேற்றி கொண்டு போனது தான் இந்த கடை. சூப்பர் மேம். பிசினஸை டெவலப் பண்றதுக்காக நிறைய இழப்புகளை கடந்து இப்போ ரொம்ப நல்லாவே இந்த பிசினஸை செஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில இந்த சுய தொழிலை தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்படி வந்துச்சு? சுயதொழிலுங்கிறது அப்போலேருந்தே வேலைக்கு போனது தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வேலைக்கு போனது எல்லாமே டிகிரி முடிச்சோன்னே வேலைக்கு போங்க, ஒரு வேலையை பார்த்தோமா கல்யாணம் பண்ணோம், இதான் பெண்களுக்கான லைஃப்ங்கிறது இப்படிதான் சொல்லி எப்பயிலேருந்து வளர்த்தது. வீடு கிராமங்கிறதுனால பெண்களை யாருமே படிக்கவோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. பிஸ்னஸ்னா பசங்களுக்கு மட்டும்தான், கேர்ள்ஸுக்கோ லேடிஸுக்கோ எதுவுமே பண்ண முடியாது. பண்றதுக்கான பேக்ரவுண்ட் சப்போர்ட்டுங்கிறது ஒன்று வேணும். அப்படி இருக்கப்ப எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே வளர்ந்தது, நாங்கள் சிஸ்டர்ஸ் 3 சிஸ்டர்ஸ் இருக்கிறோம். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பசங்க அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். பசங்கள்னா தனி பிரியம் அந்த காலத்துலேருந்து இருக்கிறது. பசங்களுக்கு ஒன்றும் லேடிஸுங்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் ஓரளவுக்கு சப்போர்ட். படிச்சிங்களா, இது ஏதோ உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு, நாலேஜ் மட்டும் கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆரம்பத்துலேருந்தே கேட்கப்பட்டு வளர்க்கணும். அப்படி என்ன பசங்க மட்டும்தான் செய்வாங்க, லேடிஸ் செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன வயசுலேருந்தே இதை கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால வெளியில் போகக்கூடாது, படிக்கக்கூடாது எல்லாமே. அப்போ நம்ம பசங்களா இல்லை, நம்ம படிக்கவும் வைக்க மாட்டாங்க, பேசிக் டிகிரி மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. பட் சொத்து பத்தோ அதில் எந்த வசதிக்கும் எந்த குறைச்சலும் கிடையாது. கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் செய்கிறதுக்கும் இதை ஜென்ஸாக இருந்தால் நீ படி, இந்த பிஸ்னஸ் வச்சு கொடு, அப்பா எல்லாமே செய்வாங்க. நம்மளை நம்பியோ எதையுமே போடுறதுக்கான ஆளுங்களோ அந்த மாதிரிக்கு கிடையாது. ஓனதுல சம்பாரிச்சு அதுக்கப்புறம் படிச்சது. சின்ன பிள்ளையிலேருந்தே பசங்க பசங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே வளர்த்தாங்க. அப்படி இருக்கப்போ பொண்ணுங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் ஹஸ்பண்டுக்கு சமைச்சு போடுறது, இந்த மாதிரி எண்டில் தான் நான் வளர்ந்தது. எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோ ஒரு நிர்பந்தமோ ஒரு வெறின்னு கூட சொல்லலாம், அப்பையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுனது. பசங்களுக்கு நிகராக என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே நம்மளும் பண்ணணும். அந்த யாரை விருப்பப்பட்டாங்களோ, பசங்க பிறந்திருந்தா அப்படி பண்ணியிருப்பாங்க, 3 பொண்ணுங்க என்ன பண்ண போறாங்க, அப்பா அம்மா, நமக்கெல்லாம் பசங்க இருக்குன்னு எவ்வளவோ கிண்டல்கள் கேலிகள் எல்லாமே பார்த்துருக்கோம். 3 பொண்ணை தானே பெற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் எங்க நிவர்த்தி பண்ண முடியுமோ, எதனால நிவர்த்தி பண்ண முடியுமோ, பிசினஸ் பசங்களுக்கு இல்லை பொண்ணுங்களுக்கும் பிசினஸ்ங்கிறது உண்டு, நம்ம பண்ண முடியும். சப்போர்ட்டுக்கு ஒவ்வொரு எண்ணங்கள் தான் செயலுங்கிற மாதிரிக்கு என்ன நினைச்சனோ அதுபடி நடக்க அதற்கான ஆளுகளும் இடமும் வாய்ப்புகளும் எல்லாமே காலமே ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. ஓகே மேம், ஆண் பெண் சமம் அப்படிங்கிற ஒரு நல்ல தகவலை ஷேர் பண்ணீங்க. இப்போ ஸ்டார்டிங்லயே சொன்னீங்க ஆரி ஒர்க், எம்ப்ராய்டரி, டைலரிங், அப்புறம் பியூட்டி பார்லர், இது எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா ரன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னீங்க. அது மூலமா இந்த சுய தொழிலை ஸ்டார்ட் பண்றப்போ எவ்வளவு முதலீட்டுல ஸ்டார்ட் பண்ணீங்க? அப் டு ஒரு 3 lakhs அந்த இதில் தான் பட்ஜெட் வச்சு ஸ்டார்ட் பண்ணது. சிம்பிளாக தான் ஸ்டார்ட் பண்ணது. இப்போ இன்னும் சொல்ல போனோம்னா 25,000 தான். வீட்டில் ஒரு சேரு, இது என்ன நீடு இருக்குமோ அதை மட்டும்தான். ஏன்னா ஆரி ஒர்க்குக்கெல்லாம் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கிடையாது. ஸ்டாண்டு ஃப்ரேம்ங்கிறது அப் டு 500க்குள்ளே முடிஞ்சிடும். என்ன நீங்கள் இன்புட் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் கஸ்டமர் வர்றதுங்கிறது. அது மாதிரி பார்லர்லேயும் நான் ஒரு 15 years
ஒரு 10 to 15 இயர்ஸாக இந்த கற்றுக்கிட்டது, சின்ன பிள்ளையிலேருந்து காலேஜ் படிக்கிறதுலேருந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டது கொள்றது அந்த மாதிரி இருந்தது. அப்போ அவ்வளோ டெக்னாலஜியோ கற்றுக்கிறதுக்கோ வாய்ப்புகளோ எதுவுமே கிடையாது. இப்போல்லாம் ஆன்லைனில் கற்றுக்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அந்த ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. எங்கே அந்த மானியத்தில் அந்த மாதிரி ஏன்னா நானே ஏர்ன் பண்ணி படிக்கணுங்கிறது. அப்படி இருக்கப்போ எவங்க அமௌண்ட் கம்மியாக இருக்குது நல்லா சொல்லி கொடுப்பாங்க. ஒரு இடத்துக்கு 4 இடத்துக்கு போய், ஏன்னா ஒரே இடத்துல எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்க முடியாது. ஒவ்வொன்றுத்துக்கும் அப்கிரேட் எங்கெங்கே பண்ணணும், எப்படி படிக்கணும் எல்லாமே இப்போ இன்னைய சூழ்நிலை வரைக்குமே நான் ஒவ்வொன்றத்தையும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் என்ன மாறுது, அதுக்கேற்ற மாதிரி என்ன அப்டேட் பண்ணிக்கிறது தான் நான் இந்த கால சூழ்நிலைகளோட ஒத்து போக முடியும். அதனால இப்போ வரைக்குமே நான் ஏதாச்சும் கற்றுக்கிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். காலங்கள் மாற மாற அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அப்டேட்டா நிறைய கத்துக்கிட்டு இந்த தொழிலை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மூலமா இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு தொழிலாளியா இருந்து எல்லா வேலையுமே பார்த்திருப்பீங்க. ஆனா இப்போ நிறைய ஸ்டாஃப்ஸை வச்சு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த தருணத்துல எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்பவுமே ஒரு ப்ரௌடாக தான் இருக்கும். நம்மளே பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் அடுத்த கட்டமா ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு, இப்போ நிறைய கவர்மெண்ட் ஜாபோ, இப்போ ஃபார்மசிஸ்ட் நான் படிச்சிருக்கிறதுனால ஒரு மெடிக்கல் ஷாப் அந்த மாதிரி வைங்க, எல்லாரோட சஜஷனும் அப்படிதான் இருக்கும். இல்லை ஒரு இடத்துல மேரேஜ் ஆயிடுச்சா, வேற ஏதாச்சும் வீட்டிலேயே உட்காந்து பிஸ்னஸ், பார்லருங்கிறது நம்ம வெளியில போகணும், டைமிங் பார்க்க முடியாது. டைலரிங் அது மாதிரி தான், சீசனுக்கு தகுந்த மாதிரி நைட்டு அந்த மாதிரி பகல் எல்லாத்துலேயும் உழைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளோ சிரமப்பட்டு இந்த வேலையை பார்க்கணும், ஒரு படிச்சாச்சு தெரிஞ்சாச்சா ஏதாச்சும் வர்றதை பண்ணிட்டு செவனேன்னு இருக்கலாம். அது மாதிரி நிறைய கமெண்ட்ஸுங்களும் கேட்டிருக்கிறது கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நமக்கான ப்ரொஃபஷனை நமக்கு பிடிச்சி பண்ணுறப்ப தான் அதில் நம்ம முன்னேற முடியும். பிடிக்காம ஒருத்தவங்க சொல்கிறாங்களேன்னு எனக்கு கவர்மெண்ட் ஜாபோ 45,000 50,000 சம்பளம் வருது, அந்த டயத்துக்கு போயிட்டு வரணும், அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இன்ட்ரெஸ்ட் அப்பையிலேருந்தே கிடையாது. நம்ம ஏர்ன் பண்ணணும், நமக்கு பிடிச்சவங்களுக்கு செய்யணும், பேசிக் திங்கே அதுதான். அந்த மாதிரி இருக்கிறப்ப ஸ்டாஃபுங்க அதுக்கு ஏற்ற மாதிரியும் வந்தாங்க உழைக்கிறதுக்குன்னு. அந்த மாதிரி சப்போர்ட்டிவாக இருக்கிற நிறைய ஸ்டாஃப்ஸ் எனக்கு கிடைச்சாங்க. அவங்க இல்லைன்னா ஏன்னா கொரோனா சமயத்துலேருந்து மீண்டு வந்ததோ எதுவுமே என்னால் பண்ணியிருக்க முடியாது. கன்சீவ் ஆனது, டெலிவரி, ஆஃப்டர் டெலிவரி டாக்டர் போகக்கூடாதுன்னாங்க. டெலிவரி நான் 3ஆம் நாளே நான் வந்து ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். 1 மந்த்தில் பேசிக்காக எங்கள் அம்மாவோட சப்போர்ட் ரொம்ப இருந்தது. அவங்க இருந்ததுனால தான் 2.5 வருஷம் என் குழந்தைய கை குழந்தை அவனை அம்மாட்டையே விட்டுட்டு தான் நான் வந்தேன். ஹஸ்பண்ட் ஃபாரின்ல ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களாலையும் பார்த்துக்க முடியாது, நான் அங்கேயும் இருக்கலை. அம்மாவோட ஃபுல் சப்போர்ட்டுனாலையும் அவங்க பார்த்துக்கிறேன், நீ இப்போ எது சொல்கிறோமோ ஏற்று கூட பேச மாட்டாங்க, நீ பண்ணுற அந்த மாதிரி சப்போர்ட்டு எல்லாமே இருந்துச்சுன்னா நம்ம வளர்றது இன்னும் இதாக இருக்கும், உத்வேகமாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். சந்தோஷத்தோட ஒரு வேலையை பார்க்குறப்ப எல்லாமே நிவர்த்தி ஆகும். இப்போ ஸ்டாஃபுங்க எல்லாமே ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் ஒரு 1 year 2 years அந்த மாதிரி பேக்ரவுண்டில் வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரிக்கெல்லாம் ஸ்டாஃபுங்க இல்லை. எப்போ அடிபட்ட காலத்துலேருந்து இருந்தாங்களோ அந்த ஸ்டாஃபுங்களே இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம மட்டும் பண்ணலாம்னா பேசிக் பண்ணலாம். அட்வான்ஸ் லெவலுக்கு போகும்போது முன்னேறும் போது நிறைய பேரோட சப்போர்ட், உண்மையாக உழைக்கிறவங்களோட சப்போர்ட் நிறைய தேவைப்படும். இறைவன் அருளால் அது நிறையவே கிடைச்சிருக்கு எனக்கு. ஓகே மேம், அம்மா சப்போர்ட்டோட பெண்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில நிறைய தொழிலை இப்ப நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க கையில எடுத்து. அது மூலமா இந்த தொழில் எல்லாத்தையுமே நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? நான் அதான் கற்றுக்கிட்டதுங்கிறது, வேலைக்கு காலையில் வேலைக்கு போகணும். நான் காலையிலேருந்து லஞ்ச் டைம்னு ஒன்று கொடுப்பாங்க. காலையில் 10 to ஈவினிங் 7:30 மணி வரைக்கும் எனக்கு ஒர்க் டைமிங்கிறது இருக்கும். அதுக்கு இடையில தான் நான் அதை கற்றுக்கணும். ஏன்னா எனக்கு நான் பணம் நானே தான் ரெடி பண்ணி கட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கப்ப லஞ்ச் டைம் கிடைக்கும். அதில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் சாப்பிட்டேன்னா அந்த டைமிங்கில் பக்கத்துலேயே ஏதாச்சும் டைலரிங் இன்ஸ்டியூட் அந்த மாதிரி கற்றுக்கிட்டது. அதாவது பேசிக்காக தான் அது இருக்கும். வச்சு இந்த மாதிரி ஒரு கன்சர்னை வளர்க்குறதுக்கும் அந்த மாதிரிக்கான படிப்புங்கிறது இந்த ஏரியாலேயே எங்கேயும் இருக்காது. அதை தேடி அலைஞ்சு திருச்சியில் ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அங்கே போய் கற்றுக்கிட்டு, அங்கே கற்றுக்கிறதுக்கும் எனக்கு சேர்த்து வச்ச அமௌண்ட்டில் 1 month அந்த மாதிரி தான் நான் இருந்து படிக்க முடியும். ஏன்னா பிஸ்னஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சுட்டு ஃபுல்ஃபில்லாக நான் அதை கற்றுக்கணும், ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதுலேயே இருக்கணும். அப்படிங்கிறப்ப அதோட நுணுக்கங்கள் எல்லாமே எனக்கு தெரியணும். அப்படிங்கிறதுல 20 நாள் 22 நாள் மேக்ஸிமம் அந்த டைமிங்கில் ஒரு 6 months கோர்ஸ். ஏன்னா பேசிக்காக கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன். அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்குள்ளே இருக்கிறது, யூடியூப் அந்த மாதிரி நிறைய பார்த்து கற்றுக்கிட்டது எல்லாமே இருந்தது. ஒரு நிறுவனத்தில் போய் கற்றுக்கணுங்கிறதுல ஹாஸ்டலில் சேர்ந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் அதெல்லாம் பண்ணினது. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் டே அண்ட் நைட்டு 22 நாள் 25 நாள் தூங்காமல் அதில் மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணி அப்படி கற்றுக்கிட்டது இது எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து தான் இந்த பிஸ்னஸை ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணது. 2019 டிசம்பரில் ஆரம்பிச்சது. இப்போ அடுத்ததா கிட்டத்தட்ட 25 நாட்கள் வரைக்கும் தூங்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிசினஸை கத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. அந்த வகையில இந்த பிசினஸ் மூலமா நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்களா?
நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுங்கிறது இன்ஸ்டியூட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுங்க நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும், நம்ம கத்துக்கிட்டதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பர்பஸ் இருந்தது. பேசிக்ல படிச்சதுங்கிறது சர்வீஸ் பண்றதுக்காக மட்டும்தான் படிச்சது. அதுக்கப்புறமா டீச்சர் அந்த மாதிரி நிறைய ட்ரெயினர் அந்த மாதிரிக்கெல்லாம் போட்டு தான் இதை வளர்த்ததுங்கிறது இந்த சராசுங்கிற நிறுவனத்தை. அதுக்கப்புறம் டைலரிங் மட்டும்தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்லர், ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைலரிங், ஆரி ஒர்க்கு, ஹேண்ட் எம்ப்ராய்டரி, பியூட்டிஷியன் இது எல்லாமே இருக்கிறதுனால ஒன்னொன்னா தான் நாங்கள் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணது. பேசிக்குங்கிறது டைலரிங் ஆரம்பித்தோம், அதுக்கப்புறமா பார்லருக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம், ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். மிஷின்ஸு எல்லாமே சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணுறதுல மிஷினுக்கான டெமோவோ சர்வீசஸ் அந்த மாதிரிக்கு உள்ளதில் அந்த கிளாஸஸும் நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம். ஹேண்ட் எம்ப்ராய்டரிலேருந்து இப்படி ஒவ்வொன்றுத்துக்குமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றுத்தையும் ஆட் பண்ணி இப்போ எல்லா கிளாஸஸுமே நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். ப்ளஸ் சர்வீசஸும் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே மேம், இப்போ எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. அது மூலமா ஆரம்பத்திலேயே சொன்னீங்க பெண்கள் சம்பந்தப்பட்ட டைலரிங், ஆரி ஒர்க், அப்புறம் பியூட்டி பார்லர் இந்த மாதிரி நிறைய வச்சு இப்போ ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இதை தவிர்த்து வேற என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க? இது ரிலவெண்ட்டாக தான் நாங்கள் இப்போ வெளியிலேயும் செய்கிறது எல்லாமே கிளாஸஸ் கற்றுக் கொடுக்கறது, காலேஜஸ்க்கு, லேடிஸ் காலேஜுக்கு அந்த மாதிரிக்கு எல்லாத்துக்குமே சொல்லி கொடுக்கறதுக்கு அடுத்த கட்டமாக நம்மளால முடிஞ்சது ஏதாச்சும் பெண்களுக்கு நல்லது செய்கிற மாதிரின்னு உமன்ஸ் காலேஜ் இங்கே உள்ளதில் கவர்மெண்ட் உமன்ஸ் காலேஜில் நாங்கள் இப்போ ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸுக்கு ஒரு 300-400 பேருக்கு நாங்கள் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரீயாக. ஆரி ஒர்க்கு சொல்லி கொடுக்கறது எல்லாமே. அடுத்து டைலரிங் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்கான ப்ராசஸ் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே மேம், இப்போ சொன்னீங்க கிட்டத்தட்ட 400 பேர்கிட்ட எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு. இப்போ ஒரு பிஸ்னஸ்னு எடுத்துக்கும் போது எல்லாருக்குமே அடுத்த கட்டமா இதை செய்யணும், இந்த மாதிரி புது ஐடியாலாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்குமே இந்த பிஸ்னஸ்ல அடுத்த கட்ட பிளானுங்கிறது இருக்கா? கண்டிப்பா யாருக்கும் இல்லாம இருக்காது, எனக்கும் இருக்குது. அடுத்த கட்டம்னா என்ன, இந்த சராசுங்கிறது இப்போ கும்பகோணத்தில் இருக்கிறது, விருதுநகர்ல ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அது மாதிரி எல்லா இடத்துலையும் நம்மளோட பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும் ஒவ்வொரு ஏரியாலையும். அடுத்து எங்களை சுற்றி உள்ள ஏரியாவில் தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, மெயினாக பட்டுக்கோட்டைங்கிறது நான் பிறந்து வளர்ந்த ஏரியா. அப்படி இருக்கும்போது அம்மாவோட ஊரும் அங்கே தான். அங்கே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த சராசுங்கிற பேர் எல்லா இடத்துலையும் பிராண்ட் ஆக்கணும். அதுதான் என்னோட ஆசை, கனவு, லட்சியம் கூட சொல்லலாம். நிச்சயமா மேம், எங்க அதிரை பண்பலை சார்பாகவும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி மேம். ஓபன் பண்றதுக்காக. நீங்களுமே இப்போ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இதுல நீங்க சந்திச்ச சவால்களும் இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அது கொரோனா சமயத்துல தான் இது ஃபுல்லா ஸ்டாப் ஆனது. அதுதான் பேசிக்கா அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாமே கடை ஆரம்பிச்சப்ப எல்லாருமே க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம், அடுத்து என்ன பண்றதுன்னா ஆக்சுவலா ஒருத்தவங்க கூட கடை ஓப்பனிங்க்கு கூட வந்திருந்தாங்க. ஆரம்பிக்கிறது பெருசு கிடையாது, அதை த்ரூ அவுட் கண்டினியூ பண்ணி கொண்டுட்டு போகணும், லேடிஸா இருந்து பண்றீங்க பாத்துக்கங்க அப்படிங்கிற ஒரு நக்கல் பேச்சுல தான் சொல்லி ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கே வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு யாருமே அப்படி வாழ்த்து சொல்லி கூட நான் பார்த்ததில்ல. ஏன்னா இப்படி சின்ன சின்ன வேர்ட்ஸ் கூட என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்கும். இவங்க முன்னாடிலாம் நம்ம தோத்துறக்கூடாது, அந்த மாதிரி எண்ணங்கள் தான் நிறைய வந்தது. குழந்தை மாசமாயிடுச்சு, குழந்தை இருக்கு, குழந்தைய பேக்ரவுண்டு காரணமாக காட்டி போதும் நீ குழந்தை வளர்க்குறது அந்த மாதிரிக்கு இருந்த நிறைய ஃபேமிலியில் எல்லாத்துலேயுமே குழந்தைய கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. எல்லாமே பெண்களால் பண்ண முடியும், அதையும் சைடு போய் பார்த்துக்கிட்டு பண்ண முடியும். அதுக்காக தான் நான் இப்போ வேலைக்கு போனால் அந்த காலையில் 10 to 6 இது கவர்மெண்ட் ஜாப் வாட் எவர் இட் இஸ், நம்ம அதில் உட்காந்து இருந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதோ இல்லை வேற எதுலையும் கலந்துக்கிறதோ நினைச்சா ஒரு மைண்ட்ல நம்ம வேலை பார்ப்போம், இல்லை கடையை சாத்திட்டு வருவோம். அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு நமக்கு பிஸ்னஸ் மட்டும்தான் வைக்க முடியும். லேடிஸுங்கிறது ஜென்ஸுங்க வேலைக்கு போறாங்க வந்துடுறாங்க, அதெல்லாம் ப்ரொஃபஷன், அவங்க அப்படிதான் இருப்பாங்க. பட் நம்ம ஒரு ப்ரொஃபஷன் ஆரம்பிச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணல, ஒரு இடத்துக்கு போகல வரல அப்படின்னா கடை வச்சிருக்கான்னு திமுரு, அந்த மாதிரி நிறைய பேக்ரவுண்ட் வாய்ஸஸ் நிறைய கேட்டிருக்கிறேன். இதான் கடை ஆரம்பிச்ச அன்னைக்கே இப்படிதான் எனக்கு வாழ்த்து வந்தது. ஆரம்பிச்சிருக்கீங்க, பார்ப்போம் எவ்வளோ கண்டினியூ பண்ணுறீங்க, அப்படிதான் எனக்கு வாழ்த்துக்களே சொல்ல ஆரம்பிச்சாங்க. லேடியாக இருந்து எப்படி பண்ணுவீங்க, இப்போ கொரோனா சமயம் போயிடுச்சா, இந்த மாதிரி கிண்டல்கள் நிறைய கேலிகள் அதெல்லாம் பார்த்து என்ன பண்ண முடியாது. உழைப்பு இருந்தால், உண்மையான எண்ணங்கள் இருந்தால் அதுவே நம்மளை உயர்த்துங்கிற இது மட்டும்தான், தாட்டு மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நம்ம கற்றுக்கிட்டோம், நமக்கான ஒவ்வொன்றத்தையும் யூனிக்காக டிசைன்ஸ் கிரியேட் பண்ணுறதுலேருந்து ரேட்டுங்கிறது பிரச்சனையே இருக்காது. அப்போதைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் என்கொயரிஸ் வரணும், அது இருந்தாலே கஸ்டமரோட வாய் எல்லாத்தையும் சொல்லும் போதே அதுவே நமக்கான பெரிய மார்க்கெட்டிங். இது மட்டும்தான் மைண்டில் இருந்தது. அப்படி இருக்கும்போது கஸ்டமரை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும், எப்படி உள்ளே கொண்டு வரணும், இது மட்டும்தான் எண்ணங்களை இருந்துச்சு. அப்போ அமௌண்ட்டை பேஸ் பண்ணலை, இது மட்டும்தான். கடையை நம்ம வளர்த்துட்டோம் அதுன்னா அது நம்மளை வளர்க்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான். உண்மையான உழைப்பை கொடுத்தா போதும், உயர்வு அது தானா கொடுக்குங்கிற நம்பிக்கையில ஆரம்பிச்சு இத்தனை நாள் கொண்டு போயிட்டு இருக்கிறது தான் இந்த கடை.
உங்களுடைய இந்த பிசினஸ்ல நீங்க சந்திச்ச சவால்களை தாண்டி இன்னொரு பக்கம் நிறைய ப்ரௌடான மொமெண்ட்ஸ்மே இருந்திருக்கும் இல்லையா? அந்த மொமெண்ட்ஸை பத்தி ஷேர் பண்ணுங்க மேம். நிறையவே இருக்குது. ஏன்னா அப்போ க்ளோஸ் பண்ணி ஆரம்பிச்சு திருப்பி எல்லாமே ரெகுலரில் ஒரு இதை கண்டினியூவாக கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணது தான். ஃபர்ஸ்ட் ஆரம்பித்த காலகட்டத்தில் இன்ஸ்டியூட்லேருந்து ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறதே நாங்கள் இந்த டோர் இங்கே இருக்கும், இதை நான் போகிறப்ப கூட உங்களுக்கு காட்டுறேன். அந்த டோருக்கு பின்னாடி ஒரு ஆளாக தான் நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம். ஏன்னா அப்பப்போ முடிக்கிறவங்களுக்கு ஒரு இன்ஸ்டியூட் மாதிரிக்கு அகாடமி மாதிரிக்கு ஸ்டார்ட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்கறது எல்லாமே இந்த ஊரில் யார் ஃபேமஸான பர்சனாலிட்டியோ அவங்கள கூப்பிட்டு ஒரு ஹோட்டலில் கண்டக்ட் பண்ணி கான்வெகேஷன் ஃபங்க்ஷன் மாதிரிக்கு வச்சு ஒவ்வொருத்தவங்க இங்கே படிக்கிறவங்களுக்கு லேடிஸை பொறுத்தளவில் எல்லாமே இதுதானே, டைலரிங் தானே, அது ஒரு படிப்பா அப்படிங்கிறது இருக்கும். பார்லர் தானே, இதெல்லாம் ஒரு கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் இருக்காது. டிகிரி அந்த இதெல்லாம் தான் கான்வெகேஷன் வச்சு கொடுப்பாங்க ஃபங்க்ஷனில். லேடிஸுங்கிறது முக்கால்வாசி இந்த இதில் வர்றவங்க எல்லாமே ஃபேமிலி ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரிக்கு ஸ்டூடெண்ட் அந்த மாதிரிக்கு எல்லாருமே காலேஜில் போய் படித்தவங்களாம் இருக்க மாட்டாங்க. முக்கால்வாசி கொஞ்சம் பீப்புள்ஸ் மட்டும்தான் காலேஜுக்கு போனவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணவங்களா இருப்பாங்க. சர்டிஃபிகேட்டுங்கிறது நமக்கு வாங்குறது அப்படி கொடுக்க மாட்டாங்களான்னு நிறைய பேரோட ஏக்கமாகவும் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இது ஏன் டிகிரி அளவுக்கு ஈக்குவல் கிடையாதுங்கிற மாதிரிக்கு நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணி கான்வெகேஷன் வச்சு அவங்க ஃபேமிலியெல்லாம் அழைச்சிட்டு வந்து வாங்கும்போது என் ஒய்ஃப் டிகிரி தானே, தையல் தானே நீ படிச்சுக்கிட்ட, இதில் என்ன உனக்கு பெருமை, அந்த மாதிரிலாம் நிறைய கேட்டவங்களாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தையல் எல்லாருக்குமே வந்துடாது. அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷப்படுற மாதிரி நம்ம இதெல்லாம் கற்றுக்கிட்டோம், நமக்கு இதில் என்ன ஐடி கார்டு ப்ரொவைட் பண்ணி ஒரு இன்ஸ்டியூட் மாதிரிக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு கான்வெகேஷன் ஃபங்க்ஷன் வச்சு அவங்க ஃபேமிலி முன்னாடி அந்த சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த ஊர் எம்எல்ஏ அவங்கள வச்சு நாங்கள் கொடுத்தோம். எப்போவுமே எங்கள் அப்பா மூலியமாக தான் கொடுப்போம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொடுக்கும்போது நான் மட்டுமே நின்று கொடுப்பேன். ஒரு ஆளுக்காக தான் நாங்கள் கொடுப்போம். இப்போ ஒரு 100லேருந்து 150 மெம்பர்ஸ் வரைக்கும் சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதையே ஒரு கான்வெகேஷன் ஃபங்க்ஷனாக வச்சு எங்கள் அப்பா முன்னாடி எம்எல்ஏ அவங்களோட கையால் கொடுத்தது. அப்போ பெண்ணாக நாங்கள் பிறந்தப்ப அவ்வளோ பெருமிதம் அடையாதவங்க இப்போ அந்த சந்தோஷத்தில் பெருமிதம் அடைகிறாங்க. என் பொண்ணு தான் இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, இந்த பெரிய ஹோட்டலில் இதை வச்சுருக்கீங்களா அப்படின்னு. உன் பொண்ணு பரவாயில்ல, ஆம்பளைங்க கூட இந்த காலத்தில் செய்ய மாட்டேங்கிறாங்க, உன் பொண்ணு இவ்வளோ செய்கிறாங்கங்கிற அப்பா கிட்ட அந்த வார்த்தையை சொல்லும்போது, ஏன்னா ஆரம்பத்தில் பொண்ணு தானே பெற்றிருக்காங்க வாயில மாற்றத்தை கொண்டு வர வச்சேன். அதுதான் என்னோட பெருமிதமான ஸ்டேஜ்னு நான் நினைக்கிறேன். நீங்களுமே ஒரு பெண்ணா இந்த பிசினஸை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மூலமா உங்களுக்கு இந்த பிசினஸ்ல ஸ்டார்டிங்ல குடும்ப ஒத்துழைப்புங்கிறது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு மேம்? குடும்ப ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம்தான். ஏன்னா பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடிங்கிறது ஓகே, ஆஃப்டர் மேரேஜுங்கிறது ஹஸ்பண்ட் ஃபேமிலி அந்த சர்க்கிள் எல்லாமே இருக்குது. பேசிக்காக அம்மா அவங்களோட சப்போர்ட் இருந்தாலே போதும். மற்ற யாரும் இருக்காங்களோ இல்லையோ ஒரு பொண்ணை நம்பி பரவாயில்ல பண்ணு நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேக் அண்ட் சப்போர்ட்டு அம்மாவை தாண்டி அதுக்கப்புறம் யாருமே கொடுக்கறது இல்லை. ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா கொடுத்தது மட்டும்தான். இப்போது நான் அதை பண்ண போகிறேன் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறப்ப எந்த ஒரு தயக்கமும், ஏன்னா அவங்களுமே நிறைய வேலைகள் இருக்கும். அவங்க கிராமத்தில் வச்சு அவங்களுக்கான கடைங்கிறது க்ரோசரி ஷாப் தான் வச்சுருக்காங்க. அப்போ அதில் ஃபுல்லாக வேலை இருக்கும். அதோட குக் பண்ணுறது எங்கள் அம்மாவை பார்த்து தான் பேசிக்காகவே இது கற்றுக்கிட்டுனா அவங்க மளிகை கடை தான் வச்சுருக்கிறது. அப்பா திங்ஸ் வாங்கி போடுறது, பட் படிப்பு கிடையாது அம்மாவுக்கு. நாலேஜோ வெளி உலகம் எதுவுமே தெரியாது. அந்த கடையை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு குக் பண்ணுறது, எங்களையும் பார்த்துக்கிறது, இப்படி எல்லா ரோலையுமே பெஸ்ட்டாக பண்ணுவாங்க. எங்களுக்கான சப்போர்ட்டையும் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அம்மாவா அவங்கள பார்த்து தான் இவங்களால எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியுது. நம்ம ஏன் பண்ண முடியாது? ஃபேமிலி எல்லாத்தையுமே நம்ம பண்ணுவோம், பார்த்துக்கலாம், எல்லாம் வழி. அதான் நம்ம ஏதோ ஒரு நம்பிக்கையாக நமக்கு வேணுங்கிறத நினைக்கிறோமோ அது நமக்கே நடக்கும் அப்படிங்கிற மாதிரிக்கு தான். அந்த நம்பிக்கை இல்லைன்னா அம்மா ஃபுல் சப்போர்ட்டு. அப்பா அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். பசங்கன்னு இருந்தவங்களோட மைண்ட் செட் அப்புறமா மாறிச்சு. பிஸ்னஸ் ஒய்ஃபா கல்யாணத்துக்கு முன்னாடியே வைக்கிறதா, எதையோ வச்சுட்டு வேணாலும் நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் பண்ணு என்னை நிரூபித்து அதுக்கப்புறமா இதெல்லாம் கொண்டு வந்தது. அப்படி இருக்கப்போ சப்போர்ட் எல்லா இடத்துலேருந்தும் கொஞ்சம் தான் கிடச்சிது, ரொம்ப ஃபுல்லாக கிடச்சிதுன்னு சொல்ல முடியாது. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணாங்க. பட் ஃபேமிலியாக அவங்களும் ஒரு கட்டத்தில்ங்கிறப்ப குழந்தைய பார்த்துக்க அதுதானப்பா இம்பார்ட்டன்ஸ். இது உன்னோட ப்ரொஃபஷன் ஆசைக்காக வச்சது தானே, பரவாயில்ல நீ அதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்க, பையன் வளர்ந்ததுக்கப்புறம் கூட வச்சுக்கலாம் அப்படின்னுட்டு அம்மா இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ கூட எங்கள் அம்மாட்ட தான் நான் சஜஷன் கேட்பேன், இதெல்லாம் பண்ணணுமா, என்ன பண்ணணுமா பண்ணுப்பா, குழந்தைய பார்த்துக்க முடியல எங்கே கொண்டு வந்துட்டு போ, நான் பார்த்துக்கிறேன். எது பண்ண முடியலையே வீக்கெண்டுக்குல பார்லருங்கிறப்ப உங்களுக்கு தெரியும், வெளியில் நம்ம 4 மணிக்கு ஆர்டருக்கு போகணும், 2 மணிக்கு எழுந்துச்சு போகணும், நைட்டு போகணும், எல்லாமே இப்படி இருக்கப்போ டைமிங் எல்லாமே வெளியில் பேக்ரவுண்டில் என்ன எல்லா இஷ்டத்துக்கும் இருக்கிறாங்க. லேடிஸாக இருந்தால் எவ்வளோ சீக்கிரம் வேணுமோ அவதூறு பண்ணணும்னா சொல்லிடுவாங்க. அப்படி இருக்கும்போது எதையும் நம்பாமல் என் பொண்ணு இப்படித்தான்
அவ இப்படிதான் பாப்பா அப்படிங்கிற சப்போர்ட், அதுதான் பெரிய சப்போர்ட். மாரலா சப்போர்ட் பண்றதுங்கிறது தாண்டி எல்லாமே நம்மளை நம்பி ஒரு இடத்துல பேசுறதுக்கு நமக்கான ஆளுங்க இருக்காங்க, அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் அப்படிங்கிற சப்போர்ட்னாலேயே நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். சூப்பர் மேம். அம்மா சப்போர்ட்டோட அம்மாவையே ரோல் மாடலா வச்சு பெண்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில நிறைய கத்துக்கிட்டு இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மூலமா இப்போ பிசினஸ் பண்றதை தாண்டி இன்னொரு பக்கம் நீங்க ஒரு உமனா இருக்கீங்க. அதனால இந்த தருணத்துல உங்ககிட்ட இந்த கொஸ்டினை கேட்கிறேன். ஒரு பெண்ணா மற்ற பெண்களுக்கு இந்த தருணத்துல என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஒண்ணுமே கிடையாது மேம். அவங்க எல்லா பெண்களும் ஆண்களுக்கு அவங்க சம்பாதிக்கிறாங்க, ஜென்ஸ் தான் வேலைக்கு போகணும், அவங்க தான் பிசினஸ் பண்ணணும், அவங்க மட்டும்தான். இப்பயுமே நிறைய பெண்கள் என்னன்னா வீட்டுல உள்ளவங்களே, அந்த காலத்து பெண்களா இருக்கிறவங்க, ஆம்பளைங்களுக்கு தான் பிசினஸ், பெண்களுக்கு ஏன் பிசினஸ், அதை வைக்க வேணாம், நடத்த முடியாது, ஒன்னால பார்க்க முடியாது. ஏன்னா எல்லா கைண்ட் ஆஃப் இதுவும் சீசன் டைம் அன்சீசன் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப பகல்ல இந்த வேலைக்கு போனா நீ பெண்ணா இருந்து இந்த வேலையை பாரு, இந்த வேலை உனக்கு செட் ஆகாது, அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள்லாம் வரும். அப்படி இருக்கும்போது பயந்தோ எனக்கு இந்த வேலை வேணாம் அப்படிங்கிறது, உங்களுக்கு என்ன மைண்ட்ல பிடிச்சிருக்குமோ அதுல சக்சஸ் ஆவீங்கன்னு உங்க மனசு நம்புறப்போ நீங்க அந்த வேலையை யார் சொன்னாலும் விடாம என்னால முடியும் நீங்க ஹோப் கொடுக்குறப்பதான் அடுத்தவங்க நம்புவாங்க. இல்ல எனக்கே ஒரு சந்தேகமா இருக்கு, நான் பண்ணுவேனாங்கிற யோசனை உங்களுக்கு வர்றப்ப அடுத்தவங்க யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் இதுல திறமையா இருப்பேன், நம்பிக்கையா உண்மையா இந்த தொழிலை செய்வேன் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த ஒரு தொழிலையோ பிசினஸ்லயோ பண்ணலாம். அது யாரோட சப்போர்ட் இல்லைன்னாலும் இருந்தாலும் உங்களோட எண்ணங்களே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். இது வரைக்குமே உங்க பிசினஸ பத்தியும் பெண்களுக்குமே நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணீங்க. இப்போ கடைசியா நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல போறீங்க? ஒன்றும் பெருசா சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ வரைக்கும் சொன்னதுதான், இதை வச்சே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பட் பாக்குற நேயர்களுக்கு, ஒரு பெண்ணு பிஸ்னஸ் பண்ண போறாங்களோ இல்லை படிக்க போறாங்களோ வாட் எவர் இட் இஸ், அவங்களுக்கு பிடிச்சதை செய்ய போறாங்கன்னா இந்த பேக்ரவுண்ட்ல எந்த தடையுமே, பெண்ணா இருந்து நீ ஏன் அங்க போற, இப்போ பிஸ்னஸ்ல இருக்கும்போது ஒரு பசங்கள்கிட்ட எல்லாத்தையும் பேசுறதோ எல்லாமே நடக்கும். இந்த ஜாதியோ மதமோ எதுவும் இல்லாம, முஸ்லீம் இப்போ பேசிக்கா ஒன்று சொல்லுவாங்கல்ல, இப்போ யாரையும் பார்க்கக்கூடாது, எதையுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ப்ரொஃபஷனோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க பண்றாங்க. அதுல எந்த தடையுமே சொல்லாம அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டும் உறுதுணையா பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்தவித ஏமாற்றத்தையும் அவங்க அளிக்க போறது கிடையாது. நம்பிக்கையை கொடுத்தீங்கன்னா அவங்க நம்பிக்கையா தான் உங்களுக்கு நடந்துப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எந்தெந்த வகையில சப்போர்ட் பண்ணி ஒரு பெண்ணை உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்குள்ள ஆண்களுக்கு மட்டும் இல்லாம பெண்களுக்கும் நீங்க நம்பிக்கையும் சப்போர்ட்டையும் கொடுத்தீங்கன்னா ஆண்களை விடவும் சரி, ஆண்களுக்கு நிகராகவும் சரி, பெண்கள் எல்லாருமே நல்லபடியா வருவாங்க, சாதிச்சும் காட்டுவாங்க. அதுக்கான சப்போர்ட்டை யாருன்னா இந்த சமுதாயமும் மக்களும் வீட்டுல உள்ளவங்க தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். எது நடந்தாலும் நம்பிக்கையை பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கொடுங்க. இப்போ நம்ம நேயர்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா எப்படி காண்டாக்ட் பண்றது? இப்போ அதிரை எஃப்எம் நேயர்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா செல் நம்பர் இருக்குது, இன்ஸ்டா பேஜ் இருக்குது, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு எல்லாமே இருக்குது. அந்த நம்பர் நான் ஷேர் பண்ணுறேன், அதில் வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி தி சராஸுங்கிறது இருக்கும், கடையோட நேமில் தான் இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக்கு எல்லாமே இருக்கும். நம்பர் காண்டாக்ட் நம்பருங்கிறது 9047793324. இது கும்பகோணத்துல லொக்கேட் ஆயிருக்கு, காந்தி பார்க்கு கிட்ட. நெட்ல நீங்க வெப்சைட்டும் இருக்குது நமக்கு, தி சராஸ் அப்படின்னு. நீங்க அதுல போயிட்டு கூட நம்மளை காண்டாக்ட் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இன்ஸ்டா பேஜ்லயும் நீங்க பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல வேணாலும் இந்த நம்பர்ல நீங்க காண்டாக்ட் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். எல்லா சர்வீஸுமே நம்ம பெஸ்டா பண்ணி கொடுப்போம். ரொம்ப நன்றி அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் அதிரை எஃப்எம்முக்கும் எங்களுக்கு இந்த தருணத்தை கொடுத்து என் மனசுல உள்ளது எல்லாத்தையும் பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு. என்ன மாதிரிக்கு நிறைய பெண்கள் சாதிக்கணும்னு நினைப்பீங்க, தைரியமா வெளியில வந்து சாதிப்பீங்கன்னு நம்புறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் கேர்ள்ஸ், லேடிஸ் அண்ட் உமன்ஸ். உமனா இருக்கிறதுக்கே பெருமைப்படுங்க. உமனா இருக்கீங்க அப்படின்னு எல்லாரையும் பெருமை கொள்ற அளவுக்கு நடந்துக்கங்க. நன்றி. ஓகே, தேங்க்யூ மேம்.